ஜோதிட ரத்னா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச பதிவுகளை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். இன்றைக்கி மிக முக்கியமான பதிவுங்க. என்ன பதிவு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. இப்போ பாருங்கள், கடக லக்னம். ஒருத்தர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறார். சரிங்களா? பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரோகிணி நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம். இப்போ லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி. ஓகேங்களா? 2ஆம் அதிபதி யாரு? இது என்ன இது கடக லக்னம். அப்ப என்ன வீடு? இது சிம்ம வீடு. அப்போ 2ஆம் அதிபதி யாரு? சூரியன். சரிங்களா? சூரியன். அப்ப 2ஆம் அதிபதி சூரியன். ஓகேங்களா? பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ஓகேவா? இப்போ முதல்ல ஒரு வீடியோவில் நம்ம என்ன சொன்னோம்? தாரைகளை பற்றி நம்ம பேசணும். சரிங்களா? 2, 4, 6, 8, 9 இந்த தாரைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சரிங்களா? இப்போ இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம். ஓகேவா? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க, கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க. அப்ப 2ஆம் அதிபதி யாரு? சூரியன். அப்போ அந்த 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம். நின்ற நட்சத்திரம் என்ன? இப்போ சூரியன்ல 2ஆம் அதிபதி போய் 3ஆம் இடத்துல இருக்கு. ஓகேங்களா? என்ன நட்சத்திரத்துல இருக்கு? உத்திர நட்சத்திரத்துல இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்துல இருக்குது. ஓகேங்களா? அதாவது கடக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல சுயசாரத்துல இருக்கிறார், உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறார். சரிங்களா? அப்போ ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துல இருந்து இந்த உத்திர நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா 9வது நட்சத்திரம். என்னங்க? 9வது நட்சத்திரம். அப்போ 9வது நட்சத்திரம் 2, 4, 6, 8, 9 இதெல்லாமே நம்மளுக்கு நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள். அதாவது நம்மளோட நட்சத்திரத்துலேருந்து 2ஆவது நட்சத்திரம், 4ஆவது நட்சத்திரம், 6ஆவது நட்சத்திரம், 8ஆவது நட்சத்திரம், 9ஆவது நட்சத்திரம் இது எல்லாமே என்னதுங்க? நன்மையை தரக்கூடிய நட்சத்திரங்கள். அப்போ 9ஆவது நட்சத்திரத்துல உத்திர நட்சத்திரம் இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ அந்த உத்திர நட்சத்திரம் நம்ம முன்னாடி ஒரு பதிவில் போய் பாருங்க. அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உணவுகள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? உணவுகள் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 9வது நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பரம மித்திரத்தாரையாக வரும். சரிங்களா? அப்போ இப்போ அந்த 9வது நட்சத்திரம் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த உத்திர நட்சத்திரத்தோட உணவு என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மாதுளை. அப்போ மாதுளைய அடிக்கடி எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? என்ன நடக்கும்? இந்த 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் உத்திரம். அப்போ இந்த என்ன நடக்கும்? நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். சரிங்க, இன்னொரு உதாரணம் பார்ப்போம். இப்போ 2ஆம் அதிபதி கடக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி மக நட்சத்திரத்துல போய் நின்றுச்சு. மக நட்சத்திரம். ஓகேங்களா? மகத்துக்கு இந்த ரோகிணியிலிருந்து மகம் எத்தனாவது நட்சத்திரம்? எத்தனாவது நட்சத்திரமா வருங்க? 7ஆவது நட்சத்திரமாக வரும். சரிங்களா? அப்போ 7ஆவது நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னது? பதைத்தாரை. என்ன வருங்க? பதைத்தாரை. அப்போ என்ன ஆகும்? அந்த 7ஆவது நட்சத்திரத்தை நம்ம இயக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? அதுலயே பேர்லயே இருக்குது பாருங்க, பதை அப்படின்னா டார்ச்சர். ஓகேங்களா? அப்ப டார்ச்சர். அப்ப என்ன நம்ம என்னாச்சு? சந்திரன் பிறந்த நட்சத்திரத்துல இருந்து இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது 7ஆவது நட்சத்திரம். அப்ப நம்ம பதைத்தாரையில வர்றதுனால 2, 4, 6, 8, 9 இந்த மாதிரி கூட்டு எண்ணிக்கையில வந்தாதான் பயன்படுத்தணும், இல்லாட்டி பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அப்ப இது என்னவா வந்துருச்சு? 7ஆவது நட்சத்திரமாக வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணும்? கெடு பலன்களை கொடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணலாங்க? மக நட்சத்திரத்தோட உணவு என்ன? மாங்காய். மாங்காய் என்ன பண்ணலாம்? மற்றவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். சரிங்களா? மக நட்சத்திரத்தன்னைக்கு தானம் நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி மாம்பழ ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம்.
சரிங்களா? இப்ப கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு மாங்காய் போடுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம்? கோயிலு இந்த மாரி ஒரு என்ன சொல்றதுன்னா, பொதுவா நடத்தக்கூடிய இடங்கள். இப்ப ஜீவ சமாதி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. இதே மாரி ஒரு ம் க இது ஏதாவது மத்தவங்களுக்கெல்லாம் ஒரு திருவிழா அப்படின்னா அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த மாரி இடங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? மாங்காய வாங்கி தானம் குடுக்கலாம். ஓகேங்களா? சரி. இதே வந்து ரோ 2ஆம் அதிபதி போய் சம்பத்து தரையில உட்காந்துட்டாரு. யாரோடதுல? மிருகசீட நட்சத்திரத்துல போய் உட்காந்துட்டாரு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? தேங்காய் உணவ நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சம்பத்தா போச்சு. சரிங்களா? சம்பத்தா போனதுனால என்ன பண்ணலாம்? நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? இதே 2ஆம் அதிபதி போயி தீக்கு தாரையில 5வது நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்துட்டாரு. திருவாதிரையில. அப்ப என்ன பண்ணலாம்? திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உண்டான உணவ தானம் குடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ உங்க வருமானம், உங்க நட்சத்திரத்துக்கு 2ஆம் அதிபதி எங்க போய் உட்கார்ந்திருக்கிறாரு? அவரு என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு? அந்த நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம்னு பாருங்க. ஓகேங்களா? அந்த நட்சத்திர உணவ நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு சாதகமான நட்சத்திரமாக வந்தா நீங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு வந்து அந்த நட்சத்திரம் சாதகம் இல்ல. எனக்கு வந்து 1, 3, 5, 7ஆ வருது. 1, 3 ஜென்மத்தாரையை இயக்கக்கூடாது. சரிங்களா? இப்ப ரோகிணினா, ரோகிணி, அஸ்தம், திருவோணம் பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? அப்ப 2, 4, 6, 8, 9 இந்த நட்சத்திரங்கள தான் நம்ம பயன்படுத்தணும். 1, 3, 5, 7 வந்தா பயன்படுத்தக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணோணும்? அந்த உணவுகள தானம் குடுப்பதன் மூலமாக அந்த உணவுகள தானம் குடுப்பதன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு உண்டான அந்த தொழில் தடையா இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக தொழில் தடையெல்லாம் நீங்கி நம்மளுக்கு வருமானத்துக்கு உண்டான வழி கிடைக்கும். சரிங்களா? சரி. இதுவே வந்து என்ன பண்றது? என்னன்னா, இப்ப வந்து சூரிய நட்சத்திரத்துல நின்றுச்சு. அது 1, 3, 5, 7ஆ வருது. என்ன பண்ணலாம்? சூரியன்னா யாரு? அப்பா வயதுள்ள ஆண்களுக்கு நம்மனால முடிஞ்ச உதவிகள பண்ணணும். சரிங்களா? இதே சந்திரன் நட்சத்திரத்துல நின்றுச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? அம்மா வயது உள்ளவங்களுக்கு என்ன பண்ணணும்? நம்மனால முடிஞ்ச உதவிகள பண்ணணும். அதே மாதிரி கடல், ஆறுலலாம் நம்ம அடிக்கடி அருவி இதுலலாம் போய் அடிக்கடி குளிச்சுட்டு வரணும். சரிங்களா? சரி. இதே புதன் நட்சத்திரத்துல போய் 1, 3, 5, 7 இந்த நட்சத்திரங்கள் நின்னுட்டா என்ன பண்ணுவீங்க? பள்ளி குழந்தைகளுக்கு உங்கனால முடிஞ்ச நோட்டு, பேனா, பென்சிலு இதெல்லாம் தானமா குடுக்கணும். ஓகேங்களா? சரி. இதே வந்து குரு நட்சத்திரத்துல இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணணும்? குருமார்களுக்கு உங்களால முடிஞ்ச சேவைகள பண்ணணும். குருமார்களுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு வருமானம் வருதா? உங்க குரு யாருன்னு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்ட குடுக்கலாம். சரிங்களா? அவங்க மனசு ஹாப்பி ஆச்சுன்னா, உங்களுக்கு உண்டானதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். குருன்னா குழந்தை. உங்க குழந்தைய நல்லா பார்த்துக்கலாம். குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன? சுக்கிரன். அதாவது கன்னி பெண்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன வேணுமோ, அதை நீங்க என்ன பண்ணலாம்? வாங்கி குடுக்கலாம். சரியா? அதே மாரி சனி பகவான். சனி பகவான்னா என்னது? அதாவது உழைப்பாளிகள். சரிங்களா? உழைப்பாளிகள். அதே மாரி துப்புரவு தொழிலாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அதே மாரி கடினமா உழைக்கக்கூடியவங்க, நம்மகிட்ட வேலை செய்றவங்க, இவங்களோட தேவைகள நீங்க பூர்த்தி பண்ணலாம். வருமானம் கண்டிப்பா வரும். நெறைய பார்த்தீங்கன்னா, கம்பெனி வச்சிருப்பாங்க. சரிங்களா? லோன் எடுத்திருப்பாங்க. அந்த லோன்ல தான் கம்பெனி ஓடிட்டுருக்கும். வருமானம் வராது. சரிங்களா? ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா, அந்த 2வது நட்சத்திரம் 1, 3, 5, 7ல போய் உட்கார்ந்துருக்கும். எதனால லாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. சரிங்களா? எதனால லாஸ் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. அதே மாரி செவ்வாய் விட்டுட்டேன். செவ்வாய் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் 1, 3, 5, 7ல போய் 2ஆம் அதிபதி நின்றுச்சு. நீங்க என்ன பண்ணலாங்க? சீருடை அணிந்தவர்களுக்கு சீருடை யார் யார் அணிஞ்சிருப்பாங்க? டிரைவர்ஸ் அணிஞ்சிருப்பாங்க, போலீஸ் அணிஞ்சிருப்பாங்க. ஒரு கம்பெனியில ஒர்க் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க யூனிஃபார்ம் குடுத்துருப்பாங்க. மெக்கானிக் அணிஞ்சிருப்பாருங்க. சீருடை அணிந்தவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன? ராகு. ராகுனா யாரு? அப்பா வழி
தாத்தா, அப்பா வழி சொந்தங்கள், இல்ல இஸ்லாமியர்கள், அந்நிய மொழி பேசுறவங்க, இவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? கேதுனா யாரு? ஞானிகள், அதாவது துறவறம் பூண்டவர்கள். அதே மாதிரி துறவரம், ஒரே நிமிஷம், துறவரத்தில் இருப்பவர்கள், துறவரத்தில் இருப்பவர்கள், அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், கோயில்ல வேலை செய்யறவங்க, இவங்களுக்கெல்லாம் உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்க பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்றோம்? இப்போ கடைசியா நான் என்ன சொல்றேன்? நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. அதுல 2ஆம் அதிபதி எங்க இருக்கிறார், என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார், அவரு உங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு, ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரம்? 2, 4, 6, 8, 9 வந்துட்டா சூப்பர். வருமானம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா நீங்க வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. சரிங்களா? எத்தனை தடை வந்தாலும் சரி, எவ்வளோ போட்டிகள் இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஓகேங்களா? இதே 1, 3, 5, 7 இதுல இருக்குதுன்னா என்ன ஆகும்? போயிட்டு இருப்பீங்க. இது திடீர்னு கடன் ஆகும், திடீர்னு எதிரிகள் உருவாகுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை நீங்களே மாட்டிப்பீங்க. வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல, குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மாட்டிப்பீங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தில் இருக்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவத்துக்கு நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செஞ்சுட்டே இருக்கணும். அப்ப கண்டிப்பாக வருமானத்துக்கு உண்டான வழி நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்ப என்ன பண்ணலாம்? ரோகிணி வந்து உத்தரத்துல இருக்கிறதுனால என்ன பண்ணலாம்? 9வது நட்சத்திரம். அப்ப என்ன பண்ணலாம்? மாதுளையும் சாப்பிடலாம். ஓகேங்களா? இதே 2வது நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்தா என்ன பண்ணலாம்? தேங்காய் உணவு. மிருகசீடு நட்சத்திரம் சூரியன் போய் உட்காந்துட்டா தேங்காய் உணவுகளை சாப்பிடலாம். புனர்பூசத்துல இருந்து என்ன பண்ணலாம்? கரும்பு ஜூஸ் சாப்பிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்? ஆயிலத்துல உட்காந்துருச்சு என்ன பண்ணலாம்? முருங்கைக்காய் சாப்பிடலாம். இது எல்லாமே நான் சொன்னதெல்லாம் என்ன? 2, 4, 6, 8, 9. ஓகேங்களா? அதனால சாப்பிடலாம். இல்ல எனக்கு 3வது நட்சத்திரமா வந்துருச்சு. ரோகிணிக்கு 3வது நட்சத்திரம் என்ன? திருவாதிரை. திருவாதிரைக்கு என்ன பண்ணலாம்? அதோட உணவை தானம் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? தானம் கொடுக்கறது நல்லது. ஓகேங்களா? அப்போ 1, 3, 5, 7 1, 3, 5, 7 நட்சத்திரங்கள் வந்தா அந்த உணவை தானம் கொடுத்துருங்க. 2, 4, 6, 8, 9ல வந்தால் நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க சாப்பிடலாம். டெய்லியுமே அந்த உணவை எடுத்துக்கலாம். இல்ல அந்த நட்சத்திரம் நல்லா சாப்பிடலாம். இல்ல நீங்க ஏதாவது வருமானத்துக்கு உண்டான வழி ஏதாவது புதுசா முயற்சி பண்றீங்க, அப்ப நீங்க சாப்பிட்டு போகலாம். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து ரொம்ப கிளியரா நான் சொல்லியிருக்கேன். அதனால புரியலைனாலும் மறுபடியும் போட்டு பாருங்க. ஓகேங்களா? கமெண்ட்ல ஜென்ம நட்சத்திரம் என்ன, சூரியன் என்ற நட்சத்திரம் என்ன கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி உணவையும் வந்து எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு இந்த பதிவு புரிஞ்சுதானே எனக்கு எல்லாருமே கமெண்ட் போடுங்க. சரிங்களா? நீங்கள் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ன பண்றீங்க? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா உங்களால யாராவது ஒருத்தர் வாழ்க்கை மாறும். அவங்க வாழ்க்கை மாறுச்சுன்னா நம்ம வாழ்க்கை மாறும். சரிங்களா? ஏன்னா எதனால வருமானம் இல்லை, எதனால எனக்கு கடன் ஆகுதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதனால ஷேர் பண்ணுங்க. சரியா? அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.